ஸோ தேங்க் காட், கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஸோ என்னோட கூட சேர்ந்து நம்ம 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம எடுப்போம் வேகமாக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நான் வேகமாக சொல்லி மெயினாக ஜெபத்துக்குள்ளே போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிப்போம் எல்லாரும். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அழகா அருமையான ஜேம்ஸ் எட்வர்ட் இது முடிக்கும் போது இந்த வசனத்தோட என்ன செஞ்சாரு, முடிச்சார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள். அப்போ இந்த 3 நாள் உபவாச ஜெபத்துல உங்ககிட்ட ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்கும் பொழுது ஃபைனலாக எங்க கொண்டு வந்து முடிச்சோம், காஸ்பிள் தான் இல்லையா? சுவிசேஷம் தான் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற நற்பொருள். வெளியேற பெற்ற ஒன்று, பாவிய நீதிமானாக்குவது. உங்க தெருவில் இருக்கக்கூடிய குடிகாரனை பரலோகத்துக்கான கொண்டு செல்வது. அழகான ஒரு நற்பொருள், ஒரு நல்ல செய்தியை நீங்க கையில வச்சிருக்கீங்க. இந்த செய்தியை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? பெரிய பொறுப்பு இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த 3 நாள் உபவாசத்துல காத்திருந்து தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு நான் சொல்றேன், இனிமேலும் நான் வந்து நெகட்டிவா பேச நினைக்க வேண்டாம். வந்திருக்கிற ஊழியர்கள் நம்மளை உற்சாகப்படுத்தினாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. நான் எப்பவுமே கல நிலவரத்தை சொல்லுவேன். எப்படி இருக்க போகுது, இனி வர நாட்கள் வந்து எப்படி இருக்க போகுது, ஸ்தோத்திரம். அதை வந்து நான் என்ன செய்யணும், உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன். நான் இந்த 2 பாயிண்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன். 3ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் வேகமா. 3ஆம் அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த எண்ட் டைம், இந்த டிஸ்பென்சேஷன், கடைசி நாட்கள், ஆண்டவர் வருவதற்கு முன்பாக கிறிஸ்தவ உலகம் எப்படிப்பட்டதா இருக்க போகுது? எந்த உலகம் சொல்லுங்க? கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்கும், சபைகள் எப்படி இருக்கும், விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப அழகா 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுவார். எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வாசிங்க. 1வது வசனத்தை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று. அப்ப நம்ம என்ன நாட்கள் இருக்கிறோம்? கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களா இருக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி RSS, பிஜேபி இது வந்து என்னவா இருக்க போறது இல்லை. இதை பற்றி இங்க சொல்லலை பவுல், அதை பற்றி பேசவே கிடையாது. என்னை பொறுத்தல எப்பவுமே இவங்க ஒரு மேட்டரே கிடையாது. யாரு இவங்க? ஒரு 5 வருஷம் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. நம்மளை பொறுத்தளவு இது ஒரு பெரிய யுத்தமே கிடையாது. RSSக்கு விரோதமாகவோ மத குழுக்களுக்கு விரோதமாக நமக்கு என்ன இருக்க போறதில்ல, போராட்டம் இருக்க போறதில்லை. என்னன்னா, இவங்களுக்கு விரோதமா நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களாம் ரசிக்கப்பட போறான். ஒரு அலையிலே சொல்ல பார்க்கலாம், அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள போகிறான். நம்ம பிரச்சனை என்னவா இருக்க போகுதுன்னு கவனிங்க. ஏனெனில் மனுஷர்கள், இது யாரு? சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க. எங்க சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கிறவங்க? சர்ச்சுக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு. சர்ச்சுக்குள்ளங்க, சர்ச்சுக்கு வெளியில இல்ல, சபைக்குள்ள ஜனங்கள் இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அதாவது a period of moral danger. மாரலினா தார்மீக ரீதியில ஒழுக்கம் இல்லாதவன் நிறைய எங்க இருக்க போறான்? சர்ச்சுக்குள்ள இருக்க போறான். ஸோ மறுபடியும் இதை நான் படிக்க விரும்பல, நீங்க வீட்டில் போயிருக்கும் என்ன செய்யுங்க. அதாவது யாரை நம்புறது, எதை நம்புறது, இவன் சொல்றதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நம்பிக்கையற்றவர்களாக அவங்கள, அதாவது இந்த மாதிரி ஒரு மாரலி அப்ரைட் பீப்புளை இனிமேலும் சபைகளை பார்க்கறது ரொம்ப கடினமா இருக்கும். ரைட்? பவுல் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உங்களுக்கு சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசுது. ஏன் நம்ம ஸ்தானாதிபதியா இருக்கணும்? ஏன் நம்ம சோல்ஜர்ஸா இருக்க போறோம்? ஏன் நம்ம பொறுப்பை நம்ம எடுக்க போறோம்? ஏன் நம்ம வந்து தளபதியா இருக்கணும்? ஏன் நம்ம வந்து வேத வசனத்தை பகுத்து போதிக்கிறவளா இருக்கணும்னா, இனிமேலும் சபை சந்திக்கக்கூடிய விசுவாசிகளுடைய நிலை இந்த மாதிரி ரொம்ப மோசமா தான் இருக்க போகுது. இதெல்லாம் இருக்காது பாஸ்டர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. கொடிய காலங்கள். அடுத்தது பாருங்க. 2வது என்னன்னா, ஒரு கேட்லாக்காக, ஒரு சின்னவே ஒரு பாவத்துடைய கேட்லாக்னு சொல்லுவோம் இல்லையா, பாவத்தை குறித்து ஒரு பெரிய கேட்டலாக் என்ன செய்யறாரு பவுல், என்ன செய்யறாரு? கொடுத்துறாரு. ஆமென்.
பார்த்தீங்கன்னா இங்கன்னா ஆல்ரைட் போதும். அப்ப தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய், விலகு அப்படின்னு முடிக்கிறார். அப்போ சில விஷயங்களை நம்ம ரொம்ப தீர்மானமா தெளிவு முடிவு எடுக்க வேண்டிய களத்துல இருக்கிறோம் இல்லையா? செய்யலது செத்து மடி. கையில துப்பாக்கி ஆண்டவர் கொடுத்துட்டார், ஒன்று சுட்டு தூக்கு எதிராளியே, இல்லாட்டி எதிராளி ஒன்று தூக்க போறான். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் விசுவாசிகள் போய் என்ன செய்வோம், நிக்க போறோம். இந்த 3 நாள் உபவாச கூட்டம் அதற்காகத்தான் உங்களை என்ன செய்திருக்கிறது, தயார்படுத்தி இருக்கிறது. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ கடந்த நாட்கள் ஒரு 4-5 பாயிண்ட் நான் கொடுத்தேன். அதை மட்டும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நான் சொல்றேன். இந்த 2 பாயிண்ட் சொல்ல போறோம் இல்லையா? வாசிப்போமா? இங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்களேன். நீயும் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஸோ ஒன்று, நீ என்னவாறு நல்ல டெடிகேட்டட் சோல்ஜராக சுவிசேஷத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சோல்ஜராக இருன்னு நம்ம பார்த்துட்டோம். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 2வது அத்லீட்டாரு. 5ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். ஆகவே லா அபைடிங் அத்லீட், அதாவது ஒழுக்கமா செல்ஃப் டிசிப்ளின்டா தூக்கத்திலும் சரி, உணவு காரியங்களும் சரி, உடை காரியங்களும் சரி, நீங்க நம்முடைய டிசிப்ளின் அதிகம் பண்ணா நம்புறேன் நாளையிலிருந்து அதிகாலை 5 மணிக்காகிலும் நீங்கள் எழுந்து ஜெபிப்பீர்கள் என்று நான் சொல்றேன். ஆமென். இது அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம், அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம்னு இல்லை. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுமாரோ. நாளைக்கு 5 மணிக்கு எழும்புங்க. புரியுதா? அலாரம் வச்சு எழுப்பி டிவோஷன்ல கலந்து கொள்ள முடிஞ்சா கலந்து ஆண்டு சம தனியாக ஜெபம் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே டிசிப்ளின் ஆகலைன்னா, நான் சொன்ன குறிப்பா முழு நேர ஊழியத்தில் என்னோடு கூட இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் டிசிப்ளின்டா இருக்கணும். புரியுது நான் சொல்றது? காலையில இத்தனை மணிக்கு நீங்க சர்ச், நான் தனியாக அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்க போறேன். யூ ஹாவ் டு பி ஹியர் தி சர்ச் இன் தி மார்னிங். இவ்வளோ நேரம் நீ எப்படி வேலைக்கு போறவன் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 12 மணி நேரம் அவன் என்ன செய்யணும், வேலை செஞ்சுட்டு ஓவர் டீ பார்த்து வர மாதிரி சர்ச்சில் முழு நேரம் ஊழியம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் 8 மணி நேரம் எங்க இருந்தாகணும், ஊழியத்தில் இருந்தாகணும். நான் வீட்டில் எனக்கு துணி துவைக்கிறேன், நான் பாத்திரம் வளர்க்க போறேன், வீட்டில் அங்கே யூ ஹாவ் டு பி ஹியர். எங்க இருக்கணும்? சர்ச்சில். நீங்க எல்லாரும் பாஸ்டர்ஸ் அண்ட் எல்லாரும் நீங்க என்ன ஆமென் ஸ்தோத்திரம் எங்க இருக்கணும்? ஒரு இடத்துல ஊழிய களத்தில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஒரு ஆத்லீட்டா நீங்க என்ன செய்யணும், மாற வேண்டும். 3வது நான் என்ன சொன்னேன், அடுத்தது என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மரா, ஆக கடினமான உழைப்பா தான் என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. கடினமா உழைச்சா தான் என்ன செய்ய முடியும், தரிசனங்களை நிறைவேற்ற முடியும். அமேன். கான்ஸ்டன்டான டாயில். அமேன். பல டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரலாம், நிறைய பேஷன்ஸா பொறுமையா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நாம செய்வோம். கடினமான உழைப்பு. அடுத்தது என்ன சொன்ன 4வது, ஆமென், நல்ல ஒரு அப்ரூவல்ட் ஒர்க்கர். ஆமென். எதுல? கர்த்தருடைய வசனத்துல தேறினவர்களாக, வார்த்தையில தேறினவர்களாக. எவ்வளவு அழகா பிரசங்கிக்கிறாங்க. இந்த 3 ஊழியக்காரர்களுடைய சத்தியங்களை கேட்கும் போது கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி பேசுவதற்கு ஆண்டவர்கிட்ட உட்காந்து நீங்க நினைக்கிறீங்களா? சும்மா இல்லை. அவர் சொல்றாரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கதவை அடைச்சிட்டு நான் உட்காந்து தியானம் பண்ணதுடைய ரிசல்ட் என்ன செய்யறீங்க, பாக்குறீங்க. யாரும் கதை பேசிட்டு போகல. ஆமென். 3 பாஸ்டர்ஸும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், அப்பாவும் சேர்த்து சொல்றேன், யாருமே என்ன செய்யல, நேரத்தை வீணாக்கல. அப்ப எந்த அளவுக்கு வசனத்துல ஹார்ட் ஒர்க்கரா நாங்க இருந்திருப்போம்னு யோசித்து பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த 2 விஷயத்தை மட்டும் நான் வேகமா போறேன், சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 20வது வசனத்தை எல்லாரும் படிக்க பார்க்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே வாசிங்கம்மா, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்குரியவைகளும் சில கனவீனத்திற்கு உரியவைகள். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்தரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமா இருப்பான். வாங்க. அன்றையும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைபடி நாடு. வாசிங்க. புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு. 5வது மெட்டபோர், 5வது உருவம் அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாகிய நம்ம ஆமென் என்னன்னு சொல்றாருன்னா, ஆமென், கழுவப்பட்ட பாத்திரம். சத்தமா சொல்லுங்க, என்ன பாத்திரம்? கிளீன்டு வெசல்ஸ். ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க, கிளியர் வெசல்ஸ், கிளீன்டு வெசல்ஸ். என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய வீட்டில், சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, என்னது? சோ பெரிய வீடு என்பது என்னது? கர்த்தருடைய சபை, காட்ஸ் ஹவுஸ். இதைத்தான் என்ன சொல்றாருன்னா, பெரிய வீடு. நம்ம வீடு என்ன வீடு? பெரிய வீடு. ஏன்னா பெரிய குடும்பம் பாருங்க இல்லையா? நம்ம குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிறவங்க யாருமே வேற சபையை சேர்ந்தவங்க யாருமே இங்க கிடையாது.
ஆமென் ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் இன்னொரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு ஒரு கூட்டத்துக்கு வர்ற ஆட்கள்லாம் கிடையாது. நம்மளும் எங்கேயும் போறதில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் ஒரே திருச்சபையை சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துல என்ன இருக்குமா, என்ன இருக்கா? வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரம். இது நான் சொல்றதுக்கு நல்ல நோட்ல தான் முடிக்கணும்னு நினைச்சேன். மேபி எனக்கு செஷன்ஸ் கிடைச்சிருந்தா அதில் முதலே முடிச்சிருப்பேன். ஆனா வேற வழியில் இப்படித்தான் முடிக்கணும்னு ஆவியானவர் வச்சிருந்திருக்கிறார் போல இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே எண்டு நோட்டு ரொம்ப சந்தோஷமா முடிச்சா நல்லா இருக்கும். ஆனா சந்தோஷமா தான் முடிக்க போறேன். சிலருக்கு சந்தோஷமா இருக்க போது சிலருக்கு என்னவா இருக்கும், துக்கமாக இருக்கலாம். ஆண்டு சொல்ல ஒரு பெரிய வீடு, இந்த சர்ச் என்கிற அல்லது தேவனுடைய ஆலயம் என்கிற பெரிய வீட்டுல பொன்னும் வெள்ளியுமான மதிக்கப்படத்தக்க பாத்திரங்கள் இருக்கும். அடுத்தது மண்ணும் மரமுமான கனவீனத்திற்குரிய பாத்திரங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொன்னும் வெள்ளியுமான கனத்திற்குரிய பாத்திரங்கள் நீங்க என்ன செய்யுங்கன்னா, கனவீனமான இந்த மரமும் மண்ணுமான பாத்திரத்திலிருந்து விலகி இருங்கன்றார். சொல்றது புரியுதா? எதை விட்டு விலகி இருங்க? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. மண்ணும் மரம்னா ரொம்ப தாழ்மையான பாத்திரம், எளிமையான பாத்திரம், ஏழ்மையான பாத்திரம் சொல்ல. ஆண்டவரே நான் மண்ணா இருக்க ஆண்டவரே, நான் மரமா இருக்க ஆண்டவரே. அல்ல, இங்க வந்திருக்கிற கண்டென்ட் வேற. சில பாத்திரங்கள் உங்க வீட்டுக்கு வரோம். யூஸ்வலா நம்ம வீட்டுல அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கான்னு தெரியல. ஷோ கேஸ் இருக்கும். ஷோ கேஸ்ல சில தட்டுக்களை வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ எங்கள் வீட்டில் முதல் முறையாக ஒரு தட்டை இங்கிலாந்துக்கு போகும்போது வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கன்னா வேல்ஸ் ரிவைவல் நடந்த வேல்ஸ் பட்டணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த ரிவைவல் எழுப்புதல், வேல்ஸ் எழுப்புதல் வந்து அந்த இடத்துல போய் அந்த சர்ச்சை போய் நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு தட்டு இருந்துச்சு. என்னன்னா, வேல்ஸ் எழுப்புதல் வந்து 100 ஆண்டு விழான்னு கொண்டாடுவாங்களே, சென்டினரி கொண்டாடுவாங்க. அந்த 100 ஆண்டு விழாவிற்கு 100 பிளேட் அடிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் பார்க்கலாம், 100 பிளேட்ஸ், பீங்கான் பிளேட்டு. அதில் வந்து அதில் எழுதியிருக்கும் அந்த வேல்ஸ் ரிவைவலை பற்றியதான சரித்திரம் எழுதியிருக்கும். ஸோ 100 பிளேட் அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ 100 பிளேட் ரொம்ப ஸ்பெஷல். அது என்னப்பா சொல்லுவாங்க, ஷூஸ்ல எல்லாம் அப்படி வரும்ல, என்ன வருது, லிமிடெட் எடிஷன். நீங்கள் காரில் கூட பின்னாடி எழுதியிருக்கும். சில கார் 100 கார் தான் செஞ்சுருப்பாங்க, லிமிடெட் எடிஷன். அது மாதிரி 100 பிளேட்ஸ் லிமிடெட் எடிஷன் இருந்தது. ஒரு பிளேட் இருந்துச்சு, நான் எடுத்து பார்த்தா அதில் 100 இருந்துச்சு. எனக்குன்னே இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமென் சொல்றேன். அப்போ வேல்ஸ் எழுப்புதலுக்கான அந்த 100 ஆண்டு விழாவினுடைய ஒரு பிளேட்டு எங்க வீட்டில் இருக்கு. வேண்டாம் வந்து பாருங்க, கீழே போட்டா உடஞ்சு போயிடும். பீங்கான் பிளேட் ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வீட்டில் டிஸ்பிளேல வைக்கிறது. டிஸ்பிளேனா உங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாரும் வருகிறவர்கள் போகிறவர்களா பார்க்கிற ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக என்ன செஞ்சிருப்போம், டிஸ்பிளேல வைப்போம். பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய பாத்திரங்களாக இருக்க வேண்டும். பொன்னும் வெள்ளியுமாய் பிரகாசிக்கிற ஆமென் பாத்திரமாக இருக்க வேண்டுமே ஒழிய கனவீனத்திற்குரிய பாத்திரமாக நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்திருக்கூடாது. ஒரு ஃபெய்த்ஃபுல்லான, ஒரு உண்மையுள்ள ஒரு ஸ்தானாதிபதி, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு தளபதி, ஒரு யுத்த வீரன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவனை கத்த டிஸ்பிளே பண்ணுவார். இந்த ஆண்டு ஆமென் யாரெல்லாம் நீங்க ஆமென் ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை பாதுகாக்க நான் இன்னைக்கு போர் வீரனா இருந்து போறேன். இன்னைக்கு மெசேஜ் அதான், வீட்டுக்கு போகும்போது எப்படி போறோம், ஒரு சோல்ஜரை போல நம்ம போறோம், ஒரு தளபதியை போல போறோம். எதுக்கு? சுவிசேஷத்தை பாதுகாக்க போறோம். ஏன்னா கொடிய காலங்கள் வரப்போகிறது. மிக மோசமான நபர்கள் சபையை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர போகிறார்கள். நிறைய விசுவாசிகள் என்ன செய்ய போறாங்க, தேவனோட காம்ப்ரமைஸ். ஆனா நீங்களும் நான் என்ன செய்ய போறோம், அதுக்காக யுத்தம் பண்ணி போராட போறோம், கடினமா உழைக்க போகிறோம். இந்த விஷயங்களை வீட்டுல போய் தியானித்து பாருங்க. என் அன்பு தேவனுடைய அவர்களை கர்த்தர் டிஸ்பிளே பண்ணுவார். நிச்சயமா ஆமென் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஏன்னா மண்ணும் மரமும் they are not going to survive the fire. அவைகள் அக்கினிக்கு என்ன செய்யாது, தாக்கு பிடிக்காது. கடைசி காலத்தினுடைய அந்த end time deceptionல, வீழ்ச்சியில மண்ணை போல ஆமென் மரத்தை போல இருக்கக்கூடிய விசுவாசிகள் என்ன செய்வாங்க, எரிஞ்சு போவாங்க, நிக்க மாட்டாங்க, அவங்க விழுந்து போவாங்க. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, தீமோத்தேயுக்கு பாரு, சர்ச்சுக்குள்ள இந்த மாதிரி மண்ணும் மரமும் இருக்கான் பாரு, அவனை விட்டு விலகுனே சொல்றாரு. அதனால பெட்டர் தேவசுத்தம் திருச்சபையுடைய விசுவாசிகளை, பெருநாயக்க பாளையத்தில் இருக்கிறவங்களோ, பணப்பட்டியில் இருக்கிறவங்களோ, போத்தனூர்ல வந்திருக்கிறவங்களோ எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆமென் ஆமென் சபையை கெடுக்கக்கூடிய, சபையினுடைய அழகை கெடுக்கிற, நான் சொல்றது புரியுதா, சபையினுடைய ஆமென் மகிமையை நார பண்ணக்கூடிய சில இந்த மாதிரி ஆட்களை நாம ஒண்ணு அவங்கள மாத்தணும், இல்லாட்டா அவர்களை விட்டு
விலகுனே சொல்றார். நான் சொல்லல, பவுல் சொல்றார். பாருங்க 21 வசனம் படிக்க பார்க்கலாம். ஆகையால் ஒருவன் எவைகளை விட்டு இந்த கனவீனமான பாத்திரங்களை விட்டு தன்னை சுத்தரித்து கொண்டால் அவன் என்ன செய்வான்? பரிசுத்தமாக்கப்பட்ட. சத்தமா படிக்க. பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய. அப்போ அவங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுது. அதாவது ஒரு பாஸ்டரா எல்லா விசுவாசிகளையும், ஒரு மெய்ப்பனா எல்லாத்தையுமே கனத்திற்குரிய பாத்திரமாக உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமை. எங்களை நம்பிதான் கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறார். உங்களை தங்கமா மாக்கணும், உங்களை வெள்ளியா மாக்கணும். உங்களை கர்த்தர் பல இடங்கள்ல கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணணும்ன்ற மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு சிலர் கீழ்ப்படிய போவது கிடையாது. ஆமென். அவர்கள் என்ன செய்ய போறாங்க? எம்ரையை போல எதிர்த்து நிற்க போகிறாங்க. கோரா ஒரு சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். கோராவுடைய சம்பவத்தில் தான் அது நடக்கும். மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள், புறம் பேசினார்கள், மோசேக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டினார். யாருக்காக? மோசேக்காக வைராக்கியம் பாராட்டி கேட்டார், வாண்ட் டு செப்பரேட். இப்போ யாரெல்லாம் மோசேயினுடைய பக்கம் நிக்க போறீங்க, யாரெல்லாம் கோராவின் பக்கத்தில் நிற்க போகிறீங்க, ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு டிவிஷனை கொண்டு வந்தார். அதைத்தான் இங்க யார் மேற்கோள் காட்டுகிறார்? பவுல் மேற்கோள் காட்டுகிறார். கனவீனமான பாத்திரம், தேவனுடைய ராஜ்யத்தை கனவீனப்படுத்தக்கூடிய பாத்திரம், ஊழியத்தை விளையாட்டா எடுத்துக்கொள்ளுகிற பாத்திரம், கடினமா உழைக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஊழியத்தை கட்டி கொண்டு வரோம். எளிதாக களைகளை விதைத்து ஜனங்களுக்குள்ள ஆமென் பொய்ய சொல்லி ஜனங்களை சிதற பண்ணக்கூடிய கனவீனமான பாத்திரங்கள் கூட இன்னும் சேராதீங்கன்னு நான் சொல்றேன். இஃப் யூ ஃபைண்ட் தட் somebody inside the church, either அது பெருநாய்க்குமலையமா இருக்கட்டும், போத்தனூர் இருக்கட்டும், பணப்பட்டி இப்பதான் எல்லாம் வளர்ந்து வருது. ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, சபையை கனவீனப்படுத்துகிறவர்களை விட்டு விலக வேண்டிய காலம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்லல, பவுல் என்ன செய்கிறாரு சொல்றார். ஆக தயவு செய்து எந்த விதத்திலையும் தீட்டில்லாத கனத்திற்குரிய பாத்திரமா நான் என்ன செய்வேன்? இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன்றதுல ரொம்ப தீர்மானமா இருக்க வேண்டும். உடலிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுகிறார்னா, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவைகளை 22 வசனம் படிங்க. அன்றியும் சீக்கிரமா 22 படிங்க. அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு நீ என்ன செய்? ஓடி. சத்தமா சொன்னீங்க. ஓடு ஓடு. குறிப்பா நான் சொல்றேன், வாலிப தம்பிகளுக்கு சொல்றேன், வாலிப தங்கச்சிகளுக்கு சொல்றேன். மெயினா பாலியத்திற்குரிய இச்சைகள் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு. பாலியம்னா என்னது? யங் ஏஜ்ல. ஏன்னா நம்ம சர்ச்ல மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க நிறைய பேர் யங் ஏஜ். இதுதான் பெரிய டேஞ்சரே. யங் ஏஜ்ல இருக்கிறதா ரொம்ப டேஞ்சரே. ஊழியத்திற்கு இளம் வயதிலேயே ஆமென் ஸ்தோத்திரம் சிலர்லாம் மேடையே இந்த இடத்துக்கு வருவதற்கு அல்லது சொன்னார் பாஸ் ரொம்ப அழகா சொன்னார், இன் கிரைஸ்ட் ஃபார் கிரைஸ்ட். ஸோ இன் கிரைஸ்ட்ல இருக்கிறவங்க எங்க வரணும்? ஃபார் கிரைஸ்டுக்கு நாங்களாம் வருவதற்கு பல நாட்கள் ஆயிருக்கிறது. அருமையான மூத்த ஊழியர்கள் வருவதற்கு பல நாட்கள் ஆயிருக்கு. ஆனால் நீங்களும் அப்படி கிடையாது. ரொம்ப குயிக்காக கர்த்தர் என்ன செஞ்சார்? ஃபார் கிரைஸ்ட்ல கொண்டு வந்து நிற்கும் பொழுது தீமத்தையும் ஒரு வாலிபனா இருக்கிறதுனால பவுல் அட்வைஸ் பண்றாரு, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்? விலக்கி ஓடு. பாலியத்திற்குரிய இச்சைகள்னு அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதுல நம்பர் 1 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மாம்ச இச்சை. இது நம்பர் 1. அதனால தயவு செய்து நான் சொல்றேன், நீ நல்ல பொன்னான வெள்ளிய போன்ற டிஸ்பிளேல தேவனால பிரகாசிக்கப்படுகிற பாத்திரமா இருக்கணும்னா தயவு செய்து சொல்றேன், ஆமென், பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு ஓடுங்கிறார். என்ன சொன்னாரு? விட்டு விடுல. என்னது? ஓடு. உனக்கு எவனா லவ் லெட்டர் கொடுக்குறானா? உனக்கு எவனாவது ஐ லவ் யூ சொல்றானா? ஆமென் ஆமென். மெசேஜ் உனக்கு ஹாய்ன்னு வருதா? அல்லது உன் கூட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றானா? நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஊழியத்தில் இருக்கிற, புரியுதா? ஆமென். நீ யாரு? கனத்திற்குரிய பாத்திரம். ஆண்டவர் உன்னை டிஸ்பிளே பண்ண போறாரு. ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண. இதை விட எல்லாம் பெரிய விஷயம் ஆண்டவர் டிஸ்பிளே பண்றாருன்றது ரெண்டாவது. யூ ஆர் டு ப்ரொடெக்ட் தி காஸ்பல். இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். உன் கையில கொடுத்திருக்கிற சுவிசேஷத்தை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீ பொண்ணு, நீ வெள்ளி, ஆமென், உன்னை கொண்டு வந்து கர்த்தர் சோசியல் மீடியால நிறுத்துறாரு. நான் சொல்றது புரியுதா? நீ பலரால பார்க்கப்படுகிற, ஆமென், உன்னுடைய ஊழியம் என்ன செய்யுது? இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆமென். கர்த்தருக்கு பல இடங்கள்ல உன்னை கொண்டு போய் பயன்படுத்த போகிறாரு. ஒரு அட்டாக், பாலியத்திற்குரிய ஒரு அட்டாக் வாழ்க்கை அப்படியே முடிச்சு போகும். அவளை முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், ஆண்டவங்களோடு பேசுகிறார். எந்த விதத்தில் ஆகிலும் உன்னை கரைப்படுத்தக்கூடிய கனவீனமான பாத்திரம்னு ஒண்ணு உன் பக்கத்துல உன்னை அப்ரோச் பண்ணுதுன்னா ஓடிடு. என்ன செய்? ஓடு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
புரியுதா? அதே மாதிரி நான் எல்லாருக்கும் எச்சரிக்கிறேன். ஆன்லைன்ல இருக்கு, ஆமென். இதை வந்து ஆன்லைன்ல நம்ம அப்லோட் பண்ண போறேன். சர்ச்சுக்குள்ள இருந்து கொண்டு கனவீனம் பண்ணுகிற வேலையை பார்த்தா துரத்தி விடுறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், தயங்க மாட்டேன். பிகாஸ் we are building the kingdom of God. எதை கட்டி கொண்டிருக்கிறோம்? விளையாட்டுல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். சோ என்னோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும்? ஆமென், எழும்பணும்னு என்ன செய்றேன், ஆசைப்படுறேன். சோ இதையும் பவுல் சொல்லிட்டு கடைசி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். கடைசியானது 6வது 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலையும் சாந்தமுள்ளவனாகவும் போதக சமர்த்தனும் நீதியையும் தீமையும் சகிக்கிறவனுமாய். ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சே நாம மிஸ் பண்ணிட்டு, என்னன்னா 22வது வசனத்தை மறுபடியும் படிக்க பார்க்கலாம் வேகமா. ஆமென். அன்றியும் பாலியத்திற்கு உரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. ஆங்கிலத்தில் flee அப்படின்னு சொல்லிட்டு எதை ஃபாலோ பண்ண சொல்றாரு? flee from something and follow something. Right? You flee from something and you have to follow something. என்ன ஃபாலோ பண்ணுவான்? கவனிக்கிற ஊழியக்காரங்களா, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடனே. இங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சுத்த இருதயத்தோட. வரலையே, சத்தமா சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் உடனே. இங்க பக்கத்துல இருக்கு பாருங்க, சுத்த இருதயமா கர்த்தரை தொழுகிறவன் பாருங்க. எப்படி தெரியுது? மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாரு, எது கனவீன பாத்திரம்னு ஆண்டவர் காமிச்சு கொடுப்பாரு. உன் உறவை நீ துண்டிச்சு போயிட்டே இரு. ஆண்டவர் இந்த முறை ரொம்ப தெளிவா ஏன் கூட பேசினாருங்க. உங்ககிட்ட பேசினதை உணர்ந்தீங்களோ இல்லையோ, இங்க பாரு, கட் பண்ணி வீசிட்டார் ஆண்டவர். துண்டிச்சிரு. இதனால உன் நேரம் வீணாகுதா? ஆமென். நீ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறத ஆமென் நேரம் வீணாகுதா? உன்னால ஆமென் ஒரு பிரயோஜனமே அவங்களால இல்லையா? நீ துண்டிக்கிறதுக்கு தயங்காதன்னு சுரேஷ் பாசம் மூலமா பேசிட்டாரு, மோத்திஸ் பாசம் மூலமா பேசிட்டாரு. யார் மூலம் பேசியாச்சு? ஆமா, என்கிட்டயும் ஆண்டவர் பேசிட்டாரு. முதல் நாளே இந்த வேர்ட் எனக்கு காமிச்சிட்டாரு. ஆமென். நீ என்ன செய், யாரு கூட நீ பழகு, யாரு கூட பேசு, யாரு கூட சுத்த இருதயத்தோட. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. யாரோட? உள்ளத்துல உன்னை வச்சுட்டு வெளியில பேசுற தூக்கி போட்டுரு. ஆமென். சொல்ற உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு வெளியில போய் உன்னை பத்தி தப்பா பேசுறான்னு தெரிய வந்தா வெட்டிருந்தார் ஆண்டவர். ரொம்ப அப்ப யாரோடு கூட நீ பழகு. ஏன்னா இது இட் அஃபெக்ட்ஸ் தி மினிஸ்ட்ரி. ஆமென். இது என்ன பாதிக்குது? என் குடும்பத்தை பாதிக்குது, என் ஊழியத்தை பாதிக்குது. என்னால சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியல, நாம பாதுகாக்க முடியல. ரைட்? அப்ப ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, வாசிங்க எல்லாரும். சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுடனே. அல்லேலூயா. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட இருக்கணும்? கவனிங்க ஊழியக்காரங்க, புரிஞ்சுக்குதா? நல்லதா, உலக ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை. யாரோட உறவு வேணுன்றது அவசியம். வாசிங்க அடுத்தது, நீதியையும். எதையும்? நீதி. இரண்டாவது சொல்லுங்க, எது? விசுவாசத்தை. மூணாவது என்னது? அன்பையும். நாலாவது என்னது? pursue பண்ணுகிறார். pursue righteousness, pursue faith, pursue love and pursue peace. புரியுதா? சொல்லு. இவங்க கூட உட்கார்ந்தேன்னா அடுத்தவனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். யாரு கூட? இந்த மண்ணு, இந்த பானை, மரம், இவங்க கூட உட்கார்ந்தேன்னா இவன் எதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான்? அடுத்தவனுடைய குறைய உங்ககிட்ட பேசுவான். ஆனா நீ என்ன செய்ய, அவனை கட் பண்ணிட்டு யாரு கூட என ஆமென் சுத்த மனசாட்சியோட இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகளோட இணைஞ்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எதை ஃபாலோ பண்ணுங்க, எதை பர்சீவ் பண்ணுங்க? நீதிய. சத்தமா சொல்லுங்க, எதை? நீதி. அடுத்தது என்னது? அன்பு. அடுத்தது என்னது? விசுவாசத்தை. அடுத்தது என்னது? ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா? புரியுதா? அப்போ இனிமேல் உங்களுடைய நட்பு யாரோட இருக்கட்டும்? ஆமென். சுத்த இருதயத்தோட தேவனை. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாராவது உங்களோட சேர்ந்து ஜெபிக்காதவங்களோட உங்க நட்பை வச்சுக்கிறாதீங்க. நான் சொல்லுது லீடர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஊழியர் செய்யறவங்களுக்கு நான் சொல்றேன். புரியுதா? இல்ல நான் சாதாரண விசுவாசி, நான் சும்மா தான் இருக்க போறேன், நீங்க யாரும் இருக்க போறது இல்லை. ஏன்னா இந்த 3 நாள் கர்த்தர் உங்களை ஸ்தானாதிபதிகளாக ஆமென் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். யுத்த குதிரைகளாக. யுத்த குதிரைன்றது அருமையான செய்தி. பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டோன் பேசியிருக்கார், யுத்த குதிரை அப்படின்னு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பெருநாய்க்க மாலயத்துல வந்து கல்யாண மண்டபத்துல நடந்த எத்தனையோ வருஷம், பல வருஷம் இருக்கு இல்லையாமா? அப்போ அவர் பேசின செய்தி யுத்த குதிரை. ரைட்? அது ஆன்லைன்ல இருந்தா நீங்க கேட்டு பாருங்க, அருமையான ஒரு செய்தி. கவனிங்க, கர்த்தர் உங்களை உருவாக்கி அனுப்பும் போது இந்த மாதிரி இந்த மண்ணு, இந்த மரம், பாத்திரங்கள் நம்மளை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்படியே கட் பண்ணி தூக்கி தூர எறிஞ்சிட்டு உங்களோட சேர்ந்து தேவனை தேடுகிற, தொழுது கொள்ளுகிற, தேவனை ஆராதிக்கிற, ஜெபிக்கிறவங்களோட உங்க பழக்கத்தை வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நீதியை தேடுங்க. ஆமென். அன்பை தேடுங்க, சமாதானத்தை தேடுங்க, பரிசுத்தத்தை தேடுங்க, விசுவாசத்தை தேடுங்க. செய்யலாமா வேண்டாமா? இருக்கீங்களாமா? ஆண்டவங்களோட பேசுறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமேன். அடுத்தது கடைசியா, கடைசின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் போவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வாசிங்க பார்க்கலாம் 24வது வசனத்துல, கர்த்தருடைய ஊழியக்காரர். அதான் ஃபைனலா த சர்வன்ட் மெட்டஃபார், ஊழியக்காரன். அங்க வந்திருக்கிற கிரேக்க வேர்டு டியூலாஸ். ஹalleluya. So you are a vessel in the house and you are a servant in the household. நீங்க ஆண்டவருடைய வீட்டில பாத்திரம். ஹவுஸ் ஹோல்டுன்னு என்ன சொல்லலாம் தமிழ்ல? என்ன சரியான வேர்டு வரல. அதே மாதிரி ஆண்டவருடைய வீட்டில் நீங்க வேலைக்காரர்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, என்னவா இருக்கிறீங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறார் பவுல்? மெட்டஃபார் எங்க ஆரம்பிக்கிறாரு? சோல்ஜர்ல ஆரம்பிக்கிறார். எங்க ஆரம்பிக்கிறாரு? சோல்ஜர்ல ஆரம்பிக்க எங்க கொண்டு வந்து முடிக்கிறாரு? வேலைக்காரன் கொண்டு வந்து முடிக்கிறார். ரைட்? நீ எல்லாம் நல்லதா, கடினமான உழைப்பாளியாயிரு. ஆமென். நீ பிரகாசிக்கிற பாத்திரமாயிரு. நீ கடினமா ஆமென் பேட்டில் பண்ற ஒரு சோல்ஜர் ஆயிருன்னு சொல்லிட்டு ஒரு 5 லிஸ்ட கொடுத்துட்டு ஃபைனலா உன்னை மறந்துடாத. தேவனுடைய வீட்டில் நீ ஒரு ஸ்லேவ், நீ ஒரு வேலைக்காரன், நீ ஒரு அடிமை. இந்த ஆட்டிடியூடு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம யாரில்ல எஜமான் இல்ல. எஜமான் யார் தான்? ஆண்டவர் மட்டும்தான். நான் யாரு? அடிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்குன்னு ஒரு விருப்பம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது முற்றிலுமாக என்னுடைய மாஸ்டருடைய கமாண்டுக்கு, என்னுடைய எஜமானுடைய அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் நான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஃபைனல்ல கொண்டு வந்து எங்க முடிக்கிறாரு? ஒரு ஸ்லேவ், ஒரு சர்வன்ட். என்ன செஞ்சிடாத, மறந்துடாதன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பாரு, இப்படிப்பட்ட கடைசி நாட்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இவங்களெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்கும் போது நீ பெரிய டாஸ்க் மாஸ்டர் மாதிரி, பெரிய எஜமான் மாதிரி அவங்கள டீல் பண்ணாம என்ன செய்யனா, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்யாத, சண்டை பண்ணுகிறவனா இராம. யாரு கூட சண்டை? இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, சபையை தீட்டுப்படுத்தக்கூடிய. அந்த 3ஆம் அதிகாரத்துல படிச்ச பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட். இவனை இருப்பான். அவன்கிட்ட போய் நீ என்ன செய்யாத, சண்டை போடாம எல்லாரிடத்திலையும் கவனிங்க. கவனிக்கிறீங்களா? எல்லாரிடத்திலும் என்னவா இருக்கணும்? ஆமா, நான் இந்த சர்ச்சில் பாஸ்டர், நான் இந்த சர்ச்சில் இவாஞ்சலிஸ்ட், நான் கேர் குரூப் லீடர்ஸ்ன்ற பெருமை ஒரு நாள் வராம எல்லாருக்கும் சொல்றேன். நம்ம விசுவாசிகள்னால எல்லாருக்கும் சொல்றேன், ஊழியக்காரர்கள் சொல்றேன். இனிமேல் உங்களுக்கு கூட நிறைய ஆட்டிடியூட்ல மாற்றம் என்ன செய்யட்டும், வரட்டும். நம்ம வேலை செய்யறதுல முந்திக் கொள்ளுங்கள், ஊழியம் செய்யறதுல முந்திக் கொள்ளுங்க, கனம் பண்றதுல முந்திக் கொள்ளுங்க. என்ன சார், ரொம்ப சாந்தத்தோட எப்படி இருப்பான். இந்த பாத்திரங்கள் எல்லாம் இருக்கும், உடனே எல்லாம் வெட்டியெல்லாம் தூக்கி தோற போட முடியாது. இவெல்லாம் இருப்பான். நீங்க என்ன செய்யுங்க, அவங்க கிட்ட போய் என்ன செய்யாதீங்க, சண்டை போடாம எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமைய சகிக்கிறவனுமா என்ன செய்யணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? நீயும் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு அம்மா நீங்க என்ன செய்யறாரு? வேலைக்காரனா நம்ம காமிச்சு இங்க எங்கதான் கொண்டு முடிக்கிறார். நீ எதுக்கு ரெடி ஆயிக்கோ? தேவசித்தன் சபையில் இருக்கிற ஊர் ஊழியர்களுக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்மள ஆண்டவர் நம்ம ஊழியத்தை கொண்டு போற பாதை டிஃப்ரெண்ட். அதை அழகா கொண்டு வந்து ஊழியக்காரரோட ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய பேட்டில் ஃபீல்டே வேற. ஆகவே என்ன இருக்கலாம்? அவமானங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், பேச்சுகள் இருக்கலாம், உங்களை தப்பா பேசலாம். கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறதுனால மற்றவங்களுக்கு பொறாம வரலாம். எல்லாம் சகிச்சுக்கும். என்ன செய்? சகிச்சுட்டு என்ன செய்? எதிர் பேசுகிறவர்கள், சத்தமா சொல்லுங்க, ஏத்து கூட பேசுவான். ஆமென் ஸ்தோத்திரம். ஏத்து கூட பேசுவான். இப்போ என்ன கூட எதிர்த்து பேசலாம் சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன பெருசா எதிர்த்து பேசுறவங்க எவனும் கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். ரைட்? எதிர்த்து பேசணும், கொஞ்சம் வசனம் தெரிஞ்சா எதிர்த்து பேச முடியும். பட் ஒருவேளை உங்களுக்கு இது நடக்கலாம். என்னது? உங்களை எதிர்த்து பேசினா கூட என்ன செய்ய, சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும். சத்தமா வாசிங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் அந்த போதை தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமா என்ன செய், அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ ஒரு ஆட்டிடியூட வளர்த்துக்கணும். என்னன்னா, சபைக்குள்ள அல்லது எங்கனாலும் சபைக்கு வெளியில நீ ஊழியக்காரனா சுவிசேஷத்தை பாதுகாக்கிறதுக்கு, சுவிசேஷத்தை கெடுக்கிற இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நீ பேசும்போது, அவன் சண்டை போடுறானா சண்டை போடாத, அவன் எதிர்த்து பேசுறானா எதிர்த்து பேசாத, சாந்தமா பொறுமையா. அவன் பிசாசனுடைய கண்ணில் என்ன செஞ்சிடான், சிக்கனனாலதான் என்ன செஞ்சுட்டு இருக்கான், இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி நீங்க பொறுமையோட அவனை அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன செய்வோம், முயற்சி செய்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இதுதான், இப்படித்தான் நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். ஸோ ஒரு போர் வீரர்களாக, வீராங்கனைகளாக, பெரிய லிஸ்ட், அருமையான பாஸ்டர்
ஜேம்ஸ் எட்வர்ட் ஒரு 7 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கிறார் இல்லையா? 7 உருவகங்களை கொடுத்தார். நான் ஒரு 6 உருவங்கள் 2 சேர்த்து 13 ஆமென் மெட்டஃபார்ஸ் மூலமா இதெல்லாம் தான் நீ நமக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயிறு கலக்குது. மறுபடியும் உட்காந்து நானே என் மெசேஜுக்கு திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டினா, ஆண்டவரே இதுக்காக என்னை உருவாக்குங்க, என்னை பயிற்றுவிங்க. நான் சுவிசேஷத்தை பாதுகாப்பேன். நான் சுவிசேஷத்தை ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன், தட்டிட்டு போக விட மாட்டேன். எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த தரிசனத்தை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இந்த தேசத்தை நாங்கள் பாதுகாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளாக மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய ஆபத்து ஒரு நாளும் அந்நிய மதத்தவர்களால் வரப்போகிறது கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி நைட்டு கூட உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஆனால் the biggest problem the church is going to face in the coming days is not by the unbelievers, it is going to by the believers. விசுவாசிகளால பிரச்சனைகளை காணும். அதனால நீங்கள் நான் இது மனசில் வச்சு ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு போகிறோம். இன்னைக்கு புறப்பட்டு போகிறோம், ஸ்தானாதிபதியாக போகிறோம், போர் வீரனாக போகிறோம், ஒரு விவசாயியாக நாங்கள் என்ன செய்கிறோம் போகிறோம். ஆண்டவரே ஒரு வெசலாக நாங்கள் போகிறோம், ஒரு தளபதியாக நாங்கள் என்ன செய்கிறோம் போகிறோம், ஒரு ஆயுததாரியாக என்ன செய்கிறோம் போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. ஆமென் ஸ்தோத்திரம். நாங்கள் போகிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த ஆண்டு நம்ம சபையாய் இணைஞ்சு கர்த்தர் ஊழியத்தை செய்வோம். ஆமென். ஒருவேளை ஸ்தோத்திரம் இந்த நாட்கள், இந்த ஆண்டு தான் நமக்கு கடைசி ஆண்டா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த முழு ஆமென் அந்த மூச்சோட கர்த்தருடைய ஊழியத்தை தீவிரமா செய்வோம். ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அதுக்கான பலனை தாங்க. எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற இந்த சுமத்தி இருக்கிற ஒப்புவிக்கப்பட்ட இந்த பாரம் ரொம்ப பெருசு, எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. Thank you, Jesus.